வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி மற்றும் ஜெயக்குமார் இவர்கள் ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளார்கள். அதிமுக கொள்கைகள் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வருகின்ற தேர்தலை முழுமையாக எதிர்கொள்ள முடியும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் வேறு கட்சிகளுக்கும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுக்கும் ஆதரவுகளை பெரும் அளவில் செய்து வருவதால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் மாநாடு ஒன்றை நடத்திவிட்டார்கள், மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்திவிட்டார்கள். ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இன்னமும் மனித சங்கிலி, உண்ணாவிரதம் என்று சிறு அளவிலான போராட்டங்களை மட்டும்தான் நடத்தி வருகிறது. அதிலும் 200 முதல் 700 அல்லது 1000 தொண்டர்கள் தான் கலந்து கொண்டு வருகிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரது பதவியான பொதுச்செயலாளர் பதவிற்குமே மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைமை என்பது ஒரு கர்ஜனை செய்யக்கூடிய ஒரு சிங்கம் போல் இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி அவர்கள் தற்பொழுது ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் மௌனமாகவும் இருப்பது எந்த விதத்தில் அதிமுகவின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அமைக்கும் என்ற கேள்விகளை தான் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த வேண்டும். இல்லை என்றால் இன்னும் சிறு காலத்தில் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஓபிஎஸ்க்கோ அல்லது சசிகலாவிற்கோ ஆதரவுகளை திரட்டி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் வழிவகுக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கூட்டணியும் பெரும் அளவில் இல்லை. அதிமுகவின் சரியான பாதையில்தான் செல்கிறோமா என்ற சந்தேகமும் முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்துவிட்டது. இப்படியே தொடர்ந்தால் இருக்கின்ற எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்ற கவலை உருவாகிவிட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.